ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜூன் மாதம் முதல் தேதிக்கு கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் மைப்படுவாராக. நம்ம கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபத்தில் காத்திருப்போம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உங்களோட மகிமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த 6ஆம் மாதம் முதல் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த யூடியூப் நிகழ்ச்சிக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்திற்காக, சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபருக்காக, ஆனால் முதிர்ந்த மக்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. கர்த்தர் யாவரையும் தேற்றி பலப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு குடும்பத்திற்கு எல்லா சஞ்சலங்களும் தவிப்பு மாறும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். தடைகள் உடைக்கப்பட்டு போகும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமை யாவரையும் தேற்றும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த 1ஆம் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரையா. இந்த ஜூன் மாதத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தா, வியாதிப்பட்ட மக்களின் வல்லமை தங்குற்று ஆண்டவரே, உம்முடைய வகத்தான வல்லமை தங்கும்படியா ஜெபிக்கிறேன். சுகமளிக்கிற வல்லமை இறங்கி போகும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தா, கேஎம்சிக்காக ஜெபிக்கிறேன். மந்திர ஹாஸ்பிட்டலுக்காக ஜெபிக்கிறேன். ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தா, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாருமே வல்லமை தங்கியிருக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த உஷ்ண காலத்துக்காக ஜெபித்திருக்கிற சுவாமி எல்லாம் சுகமாக்கி வைத்திருக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு போதகர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் யாவரையும் தேற்றுவீராக. பிஸ்னஸ் பண்ணுற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் நல்ல கர்த்தாவே முன்னேற்றம் உண்டாகும்படியாக, வருமானம் பெருகும்படியாக, கடன்கள் அடைக்கப்பட்டு போகும்படியாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த காலவல்ல ஜெபிக்கிற கர்த்தாவே, ஜூன் மாதத்தில் கர்த்தாவே உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஸ்கூல் ஃபீஸுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த ஒவ்வொரு தேவை சந்திக்கும்படியாக இப்பட்ட பாடல் கர்த்தாவே இதை மாற்றமைக்கும்படியாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஸ்கூல் ஃபீஸ் கட்டி முடிக்க ஆண்டவரே நீ கிருபை செய்யும்படியா ஜெபித்திருக்கிற ஐயா. ஒரு தேவை கத்தனிக்கு சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிறவரே, அற்புதம் செய்கிறவரே, நீ செய்து முடிங்கப்பா. அர்த்தம் முடி மறைக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மற்றவங்களோட குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் யாவரையும் பலப்படுத்தி கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். குறிப்பா நீ கொடுக்க போற கர்த்தாவே வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறேன். நீ எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக, வெளிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. நீ கொடுக்கிற வார்த்தை கர்த்தாவே வெளிப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இயேசு ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஒரு பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த கையில உயர்த்தி கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஆமென். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. உன் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். ஆமென், ஆமென். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி பிதாவே, நீ கொடுக்க போற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுவீராக, இடைப்படும்படி செபிக்கிற இயேசுவின் நாமத்தில் செபி நல்ல பிதாவே. நாம் இன்னைக்கு ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா 60:5 எடுத்து வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாய் திரும்பும். ஆமென் சொல்லுமா? கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, ஊழியக்காரரே, அன்பு சகோதரியே, உன் கொடுக்கிற இந்த ஜூன் மாசத்துடைய வாக்குத்தத்தம் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயத்துக்குள்ள எத்தனையோ போராட்டம் இருக்கு, எத்தனையோ மன கஷ்டம் இருக்கு, எத்தனை மனக்கலக்கம் இருக்கு, எத்தனையோ மனபாரம் இருக்கு, உள்ளத்துல சந்தோஷம் இல்லை, இது சந்தோஷம் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. கொடுக்கிற ஜூன் மாசத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உள்ளத்துல, இருதயத்திலே, மனசுக்குள்ளே தீராத மனக்கவலை, பிள்ளைக்கு திருமணமாகல, பிள்ளைக்கு வேலை கிடைக்க சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. தேவச்சனமே, என் அன்பு சகோதரிய சகோதரா, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு மன மகிழ்ச்சியாயிருங்க, மன சந்தோஷமாயிருங்க. கொடுக்கிற இந்த ஜூன் மாசத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குமாம். உள்ளுக்கு எத்தனையோ கவலை வச்சிருக்கீங்க, ஜெபிக்கிறீங்க, வேதம் வாசிக்கிறீங்க, உபாசம் போடுகிறீங்க, சபைக்கு போகிறீங்க, ஊழியம் செய்றீங்க. ஆனால் மனசுக்குள்ள சமாதானம் இல்லை, மனசுக்குள்ள மகிழ்ச்சி இல்லை, மனதுக்குள்ள துக்கம் இருக்குது, இதயத்துக்குள்ள துக்கம் இருக்கு, உள்ள கலங்கி போய் உட்கார்ந்து இருக்குது. கொடுக்கிற ஜூன் மாசத்துடைய வாக்குத்தத்தம் என்ன? உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எத்தனையோ வருஷமா நீ காத்திருந்தீங்க அற்புதத்திற்காக. கர்த்தர் செய்வாரா? இந்த 5 மாசம் காத்து போச்சு ஆண்டவரே, மாசம் போயிட்டே இருக்க ஆண்டவரே, ஏன் நடக்கிற குடும்பத்துல, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகல, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, என் பிள்ளைக்கு வியாதி போன்னு சொல்லிட்டு கலங்கி உட்கார்ந்து இருக்கு. உள்ளத்துல சமாதானம் இல்லை, சரியா சாப்பிட முடியல, சரியா தூங்க முடியல, உள்ளமானது கலங்கி உட்கார்ந்து இருக்கு. தேவச்சனமே, அன்பான சகோதரா, அன்பு சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்கும் போது உள்ளம் பூரிப்படைய போகிறது, அதிசயமா பூரிப்படைய போகுது. நீ ஆச்சரியப்பட போற. எத்தனையோ வருஷமா, எத்தனையோ மாசமா நீ காத்திருந்த செய்தி உனக்கு வரப்போகுது. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்கிற அன்பு தேவச்சனமே, தேசத்தின் ஜனமே, உன் உள்ளம் பூரிக்க போகுது, உன் மனசு பூரிக்க போகுது. பூரிப்பட இயேசுவை நீ மேம்படுத்த போகிற. கைவேற்றி ஆமென் சொல்வாயாம். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அருமை தேவச்சனமே, எத்தனை இரவு, எத்தனை பகல் உள்ள அழுது கொண்டே இருக்குது, தூக்கம் இல்லை, மன நிம்மதி இல்லை, பிள்ளையை குறித்து மிகுந்த பாரம், பிள்ளையை படிக்க வைக்கணும், காலேஜுக்கு அனுப்பணும், பிள்ளைக்கு திருமணம் செய்ய சொல்லி கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறியா? உன் உள்ளம் பூரிக்க போகுது. அதான் வசனம் வாசிக்கணும். 60:5 திரும்ப வாசிக்கணும். அப்பொழுது நீ அதை கண்டு. நீங்க யோசிக்கிறீங்க, நம்ம இயேசு ஏற்று கொண்டிருக்கிறோமே, இயேசு தானே நம்புறோம், ஜபத்தில் இருக்கிறோமே, ஏன் அற்புதம் நடக்கிற, ஏன் வழித்திருக்க உள்ள ரொம்ப கலங்கி டிப்ரெஷன் ஆயிடுச்சு? கர்த்தருடைய வசனம் ஜூன் மாசத்துல சகோதரே, உள்ளம் பூரிக்க போகுது, உன் மனசு பூரிக்க போகுது, அதிசயப்பட்டு பூரிக்க போற. உன் பிள்ளை வேலை கிடைக்க போகுது. இந்த ஜூன் மாசத்துல உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும், நல்ல கம்பெனில கிடைக்கும், நிறைய சம்பாதிக்க போறாங்க. உன் பிள்ளைக்கு நிச்சயமா ஜூன் மாசத்துல 2 முடிவடையும். உன் பிள்ளை திருமணம் ஒழுங்கு செய்யப்படும். நான் விசுவாசிக்கிறேன். கைவிட்டு ஆமென் சொல்வாயா? தேவனாலே சகலமும் கூடும். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு ஜெபத்தை கேட்கிறார். இயேசு கண்ணீரை காண்கிறார். இயேசு முகத்தை பார்க்கிறார். இயேசு உள்ளத்தை பார்க்கிறார். சோர்ந்து போகாதே சகோதரியே, நீ ஆண்டவரை குறை சொல்லாதே, சகோதரா தேவனை குறை சொல்லாதே. கர்த்தர் செய்யதான் போறாரு. பல கேள்வி கேட்கிறாங்க. இயேசுவே நம்பி உட்காந்துக்கிறீங்களே, அற்புதம் நடக்கலையே, இயேசு உட்காந்துக்கிறீங்களே, அதிசயம் நடக்கலையே. இந்த வசனம் அற்புதம் நடக்கூடக்கு இந்த ஜூன் மாசம் 4ஆம் மாசம் முதல் கர்த்தர் பேசுற வார்த்தை என்ன? உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. அதிசயப்பட்டு, ஐயோ எப்படி ஆச்சு? கர்த்தர் செய்தாரு. கையில பணம் இல்லை, பேங்க்ல பேலன்ஸ் இல்லை, வெறுமையா உட்கார்ந்து இருக்கிறீங்க, முறையான சம்பளம் இல்லை, முறையான வேலை கிடைக்கல, எப்படி திருமணம் செய்ய போற? பயப்படாதே. இந்த ஜூன் மாசம் பிள்ளைக்கு திருமணத்தை ஒழுங்கு செய்து கர்த்தர் பணத்தை அனுப்பி கொடுப்பாரு. உன் பிள்ளையின் திருமணம் ரொம்ப ஜோராக இருக்கும். உன் பிள்ளையின் திருமணம் பிரகாசமா இருக்கும். உன் பிள்ளை திருமணம் கிராண்டா முடியும். கர்த்தர் செய்து முடிக்க போறாரு. என் ஏசப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாணவர்கள் சகோதரம், நிச்சயமா 5 மாசம் முடிந்து விட்டு 6ஆம் மாசம் முதல் கர்த்தர் பேசுற வசனம் உனக்கு என்ன? நீ முடித்து பெரிய மகிமையை பார்க்க போற, பிள்ளை மத்தியிலே பெரிய அதிசயத்தை பார்க்க போற. கர்த்தர் பார்க்க செய்வாரா? தேவன் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு கால் மனுஷனோட வார்த்தை மாறும், சொல் மாறும், வசனம் மாறாது. இந்த 65 வாழ்க்கையில கிரியை செய்ய போது
நிச்சய அற்புதத்தை கொண்டு வர போகுது. உன் பிள்ளை மத்தியில பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். இரவெல்லாம் தூங்காம உள்ளத்துல உள்ள உடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிற மனசுக்குள்ள மிகுந்த பாரம், உள்ள மிகுந்த பாரம், இருதயம் சோர்ந்து போயிருக்குது. எத்தனையோ மாசமா காத்திருக்கிறப்பா, எப்படி வயசாக சொல்லி பயப்படுறியா? நிச்சயம் வருஷம் முடிவு உன் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும். தேவன் செய்து முடிப்பார். சகோதரி, பயப்படாதே. உன்னை கர்த்தர் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். நீ நம்பின புருஷன் கைவிட்டு ஓடி போயிட்டான், உன் பிள்ளைங்க விலகி ஓடி போயிட்டாங்க, நிரகதியா நிற்கிற, ஒண்ணுமில்லாம நிற்கிற. கர்த்தர் நடத்துவாரா? இயேசு கரம் பிடித்து கொண்டாரு. நீ அசைக்கப்பட மாட்டே, உன் பிள்ளைங்க அசைக்கப்பட மாட்டாங்க. உன் பிள்ளைங்க மகிழ்ச்சியா கர்த்தருக்காக வாழ்ந்து காட்ட போறாங்க. உன் அதிசயப்பட்டு பூரிக்க போது. உள்ளத்துல நீ மகிழ்ச்சியாவே இல்லை, சந்தோஷமாவே நீ இல்லை, சோர்ந்து போயிருக்கிற. இந்த வார்த்தையோட தேற்ற போகிறது, இந்த வார்த்தையோட பலப்படுத்த போது. அநேக மக்களுக்கு மத்தியிலே, அநேக ஆயிரம் மக்களுக்கு மத்தியிலே, பெரிய சபையின் மத்தியிலே நீ சாட்சி கூற போற. கர்த்தர் தேவனை உயர்த்தி காண்பிக்க போற. இந்த வசனம் உனக்கு அற்புதத்தை கொண்டு வர போகுது, அதிசயத்தை கொண்டு வர போகுது. வேலை கிடைக்கலையா? வேலை கிடைக்கும். தேவன் செய்து முடிப்பார் உனக்காக. வேலையை பிடிக்கிட்டாங்களா? திரும்ப வரவனுக்கு கிடைக்கும். அதே கம்பெனியில் கூப்பிடுவாங்க, அதே கவர்மெண்ட்ல கூப்பிடுவாங்க. கர்த்தர் கூப்பிட செய்ய போறாரு. மனுஷன் அழைச்சி வச்சிருப்பான், மனுஷன் உட்காந்து பூட்டி வச்சிருப்பான். தேவன் திறக்க போற அந்த மாசத்துல உன் பிள்ளைங்க நிச்சயமாவே உன் புருஷன் வேலைக்கு போவான். கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பாரு. எந்த டிபார்ட்மெண்ட் வேலை தடையோ இவன் திரும்ப கொடுப்பார் உனக்கு. இயேசு நடத்த போறார். போ, அக்கம் பக்கத்துல பார்க்க வேண்டாம், எதிர் மனுஷனை பார்க்க வேண்டாம், மற்ற சொல்ல காதல கேட்க வேண்டாம். உன்னை சொல்லி குற்றப்படுத்துவேன். துக்கத்துல உட்கார வச்சிட்டாங்க. மனுஷன் பேசுற எல்லா வார்த்தையும் நம்ம துக்கப்படுத்தி கொண்டே இருக்குது. மனசுக்கு சமாதானம் கிடைக்கிற, நன்மை கிடைக்கிற. நிச்சயமா இந்த வார்த்தை கிரியை செய்யுமா? சகோதரே, உன் அதிசயப்பட்டு பூரிக்க போது. பூரிப்பா வாழ போறேன், மகிழ்ச்சியா வாழ போறேன். அகத்து நாடு முகத்துல தெரிய போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுவாயா? இந்த வார்த்தை கேட்டு பலப்படுவாயா? இந்த வார்த்தை கேட்டு சந்தோஷமா இருப்பாயா? உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போதாம். இந்த ஜூன் மாசத்துல எப்படிப்பா நடக்கலாம்? 5 மாசம் காத்திருந்தேன், 5 வருஷமா காத்திருந்தேன், எதுவும் நடக்கல சொல்லி கவலையா உட்கார்ந்து இருக்கிறியா? இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு உன் தலைக்கு மேலாக உன் குடும்பத்தின் மத்தியில ஒரு மகிழ்ச்சியின் வெள்ளம் இறங்கி வருகிறது, ஒரு ஊற்றி இறங்கி வருகிறது. கைவர்த்தி ஆமென் சொல்லுவாயா? கர்த்தருடைய பிரசனம் இறங்கி வருகிறது. உன் துக்கத்தை இயேசுவுக்கு மாற்றுகிறாரு. இயேசு துயரத்தை மாற்றுகிறாரு. உள்ள மகிழ்ச்சியா பூரிப்பா கர்த்தரை உயர்த்தப்படும். உள்ள அதிசயப்படப்போது இயேசுவின் நாமத்தினாலே. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாம் போச்சு யோசிக்கிறா, ஒன்னும் போகல. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறாரு. கர்த்தர் உயர்த்தியே தீர்வாரு. எந்த சொந்தக்காருக்கு மத்தியில உன்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினாங்க, அதே மக்கள் மத்தியில் பிள்ளைகள் நீங்களும் உயர்ந்து காணப்படுவீங்க. இந்த வார்த்தையை கேட்கும்போது உள்ள அதிசயப்பட்டு பூரிக்க போகுது. உன் இருதய துக்கத்தில் இருக்குதா? துக்கத்தை வெளியே போட்டு விடு. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டு முட்டி போட்டு செபித்து வார்த்தைகளை கை வச்சு பிரேயர் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போ. இந்த மாசம் முழுதும் நீ அதிசயத்தை பார்ப்ப. உன் உள்ள பூரிக்க போகுது, உன் மனசு பூரிக்கும், உன் சிந்தை பூரிக்கும், பூரித்து கொண்டே இருக்கும். மன மகிழ்ச்சியா அவர் நாமத்தை உயர்த்துவேன். சபைக்கு போ, உட்கார்ந்து இருக்கிறியா? சபைக்கு புறப்பட்டு போ, சாட்சி சொல்லு. ஊழியத்துக்கு போறியா? ஒழித்து புறப்பட்டு போ. கர்த்தர் ஊழியத்துல பயன்படுத்துவாரு. இந்த வார்த்தை உன்னை பலப்படுத்தும், இந்த வார்த்தை உன்னை உயர்த்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கை வைத்து ஆமென் சொல்லுவாயா? கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆகட்டும். அன்பு தேவச்சனமே, ஊழியக்கார மகளே, விசுவாச பிள்ளைகளே, ஒரு பிள்ளைக்கு திருமணம் வச்சிருக்கிறியா? திருமணம் முற்றும் முடிய சம்பூர்ணமா முடியும். திருமணம் முடியும் ஆசீர்வாதமா இருக்கும். வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. கர்த்தர் தலைக்கீழ மாற்ற போறாரு. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு நீங்கள் சோர்ந்து உட்கார்ந்துடாதீங்க. இன்றைக்கு ஜூமா சொன்னீங்க, குடும்பம் உட்கார்ந்து முட்டி போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. உயர்ந்து அதிசயப்பட்டு பூரிக்கும். நிச்சயமா பூரிக்க போகிறது. நீ ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போகிற. கரம் உயர்த்தி ஆண்டு ஸ்தோத்திரம் சொல்லுவாயா? ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேவ மகிமை இறங்கிட்டே இருக்குது. உன் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்குமா? எஸ் 60:5 வாசிக்கிறோம். இதான் மாசோட வாக்கு தத்துவம். இதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பலப்படுத்துவார். உன் இதயம் கலங்காது இருப்பதாக. விசுவாசம் வீண் போகாது. சில வார்த்தை கேட்டு 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 அப்படியே விசுவாசம் குன்றி போச்சு. சரியா ஜெபிக்கிறது இல்லை, முட்டி போட்டு ஜெபிக்கிறது இல்லை, சோர்வு ஏற்பட்டு விட்டது. இரவெல்லாம் தூக்கம் இல்லை, ஒரே கண்ணீர். வாழ்க்கையை பயப்படாது. இரு அசைப்பட்டு பூரிக்க. ஜூன் மாசத்துல வெட்கப்பட்டே போக மாட்டேன். கர்த்தருக்கு ஆமென் சொல்லுவாயா? ஹல்லேலூயா. கையை தரையில சொல்லுவாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் பாதத்தில் இறக்கி உள்ளேன்.
உம் பாதத்தில் இறக்கி உள்ளேன் ஏசையா உம்மை தாரே என் முன்னில் நிறுத்தி உள்ளேன் ஏசையா உம்மை தாரே என் முன்னில் நிறுத்தி உள்ளேன் உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையாம் ஓம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையாம். என் அன்பு பிள்ளைகளே, நீ கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீ இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், ஆச்சரியப்பட போகும். வார்த்தையோடு பேசியிருக்கிறது, வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜூன் மாதம் முதல் தேதிக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 6வது மாதத்துக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீ கொடுத்த 60-5 உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கேட்ட மக்கள் பலப்படுத்தி கர்த்தாவை உயர்த்தி ஆஸ்வதிக்கும்படியாக ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் மைப்படுவீராக. பெரிய ஜெயத்தை கொடுங்க. யாருக்கு வெற்றி உண்டாகட்டும். சமாதானம் பெற்ற பிள்ளைகளுக்கு தேவன் செய்து முடிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்லும் யாவரும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. கர்த்தர் தாவே யாவரையும் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் மைப்படுவாரா. கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். God bless you. God bless you.